அவன் சத்துரு இன்னைக்கு இந்த இரத்த வெறி பிடித்த ஆவிகள் இன்னைக்கு ரோட்டோரத்துல அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அவன் அதிகமா டெய்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப கொடூரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்துல இப்படிப்பட்ட நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்ப நாங்களும் வாகனங்கள்ல போகும்போது நிதானமாய் ஞானமாய் போக கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க. எப்பொழுது வாகனத்தை எடுக்கும் போது ஜபத்தோடு எடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இப்படி சமூக எப்பொழுது எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்கள் ஜபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமே. வாகனங்கள் கர்த்தர் தருகிற நன்மைகள். ஆமே. நாம் பிரயாணிக்க எல்லாருக்கும் கர்த்தர் வாகனம் தருவாராக. ஆமே. பைக் இல்லாதவங்களுக்கு பைக் கர்த்தர் தரட்டும். ஆமே. கார் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் கார் தரட்டும். இதெல்லாம் கர்த்தர் தருவார் அதினதின் காலத்துல. ஆனா நாம் அது ஞானமா எப்போ வண்டி எடுக்கும் போதும் ஒரு வார்த்தை ஸ்தோத்திரத்தோடு ஜபம் பண்ணி ஆமே அந்த வாகனத்தின் மேல ரத்தம் தெளித்து ஹல்லேலூயா. ரத்தம் தெளிச்சுன்னா உடனே ஆட்டை போய் அடிச்சு ரத்தம் தெளிச்சிடாதீங்க. இயேசுவின் ரத்தம் சொல்லி அவன் சொல்றத தெளிவா சொல்லணும். அப்புறம் இன்னைக்கு பாஸ்டர் ரத்தம் தெளிக்க சொல்றாரு, புருஷனுக்கு ரத்தத்தை பிடிச்சு இயேசுவின் ரத்தம் சொல்லி ஆண்டவரே உங்க சமூகம் முன் செல்லட்டும். அடுத்த தெருவுக்கு தான் போவீங்க, இல்ல பக்கத்துல கடைக்கு தான் போவீங்க. அங்க போனாலும் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை ஸ்தோத்திரப்பா போறேன்ப்பா காத்துக்கோங்க. நடந்து போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ரோட்ல நடக்க போறேன் ஆண்டவரே, இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கணும் ஆண்டவரே பாத்துக்க. ஏன்னா நடந்து போறவங்களே வந்து இடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல எங்க ரோடுன்னு தான் தெரியாது. இது ரோடா தெரியாது. ஏன்னா எல்லா ரோடும் ஒன்னாதான் இருக்கு, கரையும் ஒன்னாதான் இருக்கு. அதனால பைக் ஓட்டுறவங்க அது கன்ஃபியூஸ் ஆகி நீங்க நடக்கிறதா ரோடு நினைச்சு அந்த பக்கத்துல வந்து இடிக்கிறாங்க. அதனால நடந்து போறவர்களும் நல்ல ரோட் கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து, சிலர் பக்கமே பார்க்க மாட்டாங்க. நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க, நாங்கள் அசையாத சீயோன் பர்வதம் சொல்லிட்டு நேரா போறேன். அப்படி கிடையாது. ரெண்டு பக்கமும் பார்த்து நிதானமா, இல்ல ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா நடந்து கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணுங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது ரொம்ப கவனமா கூட்டிட்டு போங்க. ஆமென். பாரப்படுகிறதுனால சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் காவாராகில் காவலால் விழுத்திருக்கிறது. என்ன பெரிய வண்டியா இருக்கட்டும், எவ்வளவு சொகுசான வண்டியா இருக்கட்டும், எத்தனை ஏர் பேக் உள்ள வண்டியா இருக்கட்டும், கர்த்தர் தான் காக்கணும். கர்த்தர் காப்பார். ஆமே. போக்கிலும் வரத்திலும் கர்த்தரே நம்மை காப்பாராக. ஆமே. எந்த இதுல டிராவல் பண்ணாலும் ரொம்ப நல்ல ஜபத்தோட பிரயாணம் பண்ண அன்போடு கேட்கிறேன். ஆமே.